மன்னார்குடி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்கு மூட்டைகள் இயந்திரம் இறக்கி 10 நாட்களை கடந்து இதுநாள் வரையிலும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. ஜூன் 12ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் விவசாய பணியை தொடங்குவதற்காக தமிழக அரசு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த நீரை பயன்படுத்தி விவசாயிகள் குறுவை சாகுபடி மேற்கொண்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தேவங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு தற்போது விவசாயிகள் அறுவடை செய்து தேவங்குடியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து கொட்டி வைத்தும் நெல்மணிகளை காய வைத்தும் பாதுகாத்து வருகின்றனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சாக்கு மூட்டைகள், இயந்திரங்கள் உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் கொண்டு வந்து இறக்கி 10 நாட்களை கடந்தும் விவசாயிகள் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். 2-3 நாட்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. எனவே அதிகாரிகள் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கேப்பு கிடைக்கிறப்ப, வெயில் அடிக்கிறப்ப நாங்கள் ஒரு வாரமாக அறுவடை பண்ணி செஞ்சு டிபிஎஸ்சில் கொண்டு வந்து ஒரு வாரமாக நெல் கொட்டியிருக்குது. இதை இப்போ 3 நாளாக அடிக்கிற வெயிலில் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவினங்களை கொடுத்து ஆட்களை வச்சு நெல்லை காய வச்சுட்ருக்குறோம். இந்த சென்டரில் வந்து சாக்கு கட்டு வந்துடுச்சு, அதோட மிஷின் வந்துடுச்சு, நெல் தூத்துற மிஷின் வந்துடுச்சு. ஆனால் அதிகாரி மட்டும் வரல. கேட்டால் டிஎம் ஆஃபீஸில் போட்டு கேட்டோம்னா ஒரு வாரமாக நாளைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்தாலும் சொல்லி அலக்களிக்கிறாங்களே தவிர அதுக்கான பதிலே சரியான இல்லை. இன்றைக்கி டிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சாக்கெட்டு டிபிஎஸ் தேவங்குடி கிடையாது, சாக்கெட்டை ஏற்ற ஆள் வராங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் விவசாயிகளாம் இங்கே வந்து காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். கிட்ட ஒரு 50 பேருங்க உட்காந்துருந்தோம். இப்போ தான் விவசாயிகள்லாம் சாப்பிட போயிருக்காங்க. இது உடனடியாக இந்த டிபிஎஸ் திறந்து இங்கே இது மட்டும் இல்லை, அங்கங்கே எங்கெங்கே மேட்டான பகுதி இருக்கோ அங்கே அறுத்து தார் ரோட்டில் அங்கங்கே விவசாயிகள் காய வச்சுட்ருக்காங்க. உடனடியாக தேவங்குடி டிபிசியை திறந்து இருக்கக்கூடிய நெல்லை உடனே கொள்முதல் பண்ணணும். ஏன்னா அடுத்து மழை சொல்லியிருக்கிறான். மழை வந்துச்சுன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுரும். விவசாயியோடைய வாழ்வாதாரம் கேள்வி ஆயிரும்.